அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குறது என்னன்னா, 6ஆம் வகுப்புல இயல் 1ல் உள்ள இலக்கணம் பார்க்க போறோம். அது தமிழ் எழுத்துகளின் வகையும் தொகையும் பார்க்க போறோம். மொழிய எவ்வாறு பேசணும், எழுதணும்னு சொல்லிட்டு எழுத வேண்டும் என்பதை வரையறை செய்தாங்க. யாரு? மனுஷங்க. அந்த டைம்ல மொழிய மனுஷங்க ஆரம்பத்துல வந்த டைம்லலாம் மொழிய பத்தி அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்காது. எழுத்துமே தெரியாது. அப்படி இருக்க டைம்ல இவங்க அத மொழிய இவங்க வரையறை செய்யும்போது தான் இலக்கணங்கிறதே என்ன பண்ணாங்க, அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வரையறைகள தான் என்னது இலக்கணம்னு சொல்றாங்க. இப்போ இலக்கண வகை 5 வகைப்படும். தமிழ் மொழியின் இலக்கணம் 5 வகைப்படும். அப்போ எழுத்திலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். எழுத்திலக்கணம் எதுனா இலக்கண வகைகள் 5. அதில் எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். இலக்கணம் எத்தனை வகைப்படும் கொஸ்டின் கேட்டால் நம்ம 5 நமக்கு எழுதணும். இப்போ நம்ம எழுத்து இலக்கணம் என்ன பார்ப்போமா? எழுத்துனா ஃபஸ்ட் என்ன பார்ப்போம்? ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்துன்னு சொல்கிறாங்க. உயிரெழுத்துக்கள். உயிருக்கு முதன்மையானது காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும்போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. உயிரெழுத்துக்கள் எப்படி பிறக்கின்றன? இயல்பாக காற்று வெளிப்படும்போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. அந்த ஒளி மூலம் உயிரெழுத்துக்கள் பிறக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ் வரை உள்ள 12 உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன. ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டுன்னு இருக்காங்க. அது என்னன்னு பார்க்குமா? நமக்கு உயிரெழுத்துக்கள் என்னென்னு தெரியும். அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. ஒலித்துப்பார் உணர்வுன்னு இருக்காங்க. இப்போ இந்த ஆ இ உ ஏ ஓ ஆகிய 5ம் எப்படி இருக்குது? குறுகி ஒலிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ ஆகிய 7ம் நீண்டு ஒலிக்கின்றன இருக்காங்க. அப்போ குறுகி ஒலிக்கிறது அ இ உ ஏ ஓ. இந்த ஆகிய 5ம் குறில் எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. நீண்டு ஒலிக்கிற ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ ஆகிய 7ம் நெடில் எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. அப்போ எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே குறில் நெடில் என வகைப்படுத்துகிறோம். எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே குறில் நெடில் எழுத்து என வகைப்படுத்துகிறோம். இப்போ மாத்திரைனா என்ன பார்க்க போகிறோம்? மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது. ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் இது. இது சிம்பிளாக இருக்க இதெல்லாம் என்ன நம்ம நினைப்போம். ஆனால் இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். மாத்திரை என்பது இங்கே எதை குறிக்கிறது? கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ அல்லது ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும். ஒரு மாத்திரை என்ன? ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு தான் ஒரு மாத்திரை சொல்லியிருக்காங்க. அப்போ குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை, நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை, நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. இப்போ குறில்னா ஒரு மாத்திரை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெடில் 2 முக்கியமான ஒரு பாயிண்ட் தான். மெய் எழுத்துக்கள் பார்க்குமா? மெய் என்பது உடம்பு என பொருள்படும். என்ன? உடம்பு. இப்போ மெய் என்பது உடம்பு என பொருள்படும். மெய் எழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரு மெய் எழுத்து சொல்ல கண்டிப்பாக உடலோட அசைவு முக்கியம்னு இருக்காங்க. இப்போது மெய் எழுத்துல என்ன மொத்தம் எத்தனை இருக்குது? 18ன்னு தெரியும். மெய் எழுத்துக்கள் எத்தனை? 18. அது என்ன பார்க்குமா? இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சி, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, இ, இர், எள், எவ், எள், இல், எர், எண். இதெல்லாம் என்னது? ஆகிய 18ம் மெய் எழுத்துக்கள் ஆகும். இதெல்லாம் என்னடா சிம்பிளாக இருக்குது, இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்களே நீங்கள் நினைக்காதீங்க. கண்டிப்பாக இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த புக்கில் 6ஆம் புக்கில் கொடுத்துருக்காங்க. நம்ம 6ஆம் கிளாஸ் புக்கு படிக்கணும். இதையும் படிக்கிறது தப்பு இல்லை. ஒரு டைம் படிக்கிறது நல்லது தான். மெல்லினம் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு வல்லினம் பார்ப்போம். கசட தபர அப்படிமோ இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு அப்படி சொல்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. கசட தபர அப்படின்னு டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ வல்லினம் என்னது? கசட தபர. மெல்லினம்னா
நெனன நமன நெனன நமன வந்து என்ன நெனன நமனங்க அப்படி இல்லையே எனக்குறது ஷார்ட்டாக சொல்கிறேன். நெனன நமன நம்ம சொல்கிறது தான். நெக்ஸ்ட் இடையின வந்து எரல வளல எரல வளல இ இரு எல் இவ் எல் எல் இப்படி சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஏரல வளல நெனன நமன கசட தபர இப்படி சொல்லிக்கலாம். இப்போ நம்ம அங்கே பார்த்தோம் குறில் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு வந்து ஒரு மாத்திரையும் நெடில் எழுத்து ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரையும் பார்த்தோம். இப்போ மெய் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு நம்ம எவ்வளோ பார்க்குமா? மெய் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. மெய் எழுத்துக்களை ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. இப்போ கசட தபர ஆகிய ஆறும் வன்மையாக ஒலிக்கின்றன. ஞனன நமன ஆகிய ஆறும் மென்மையாக ஒலிக்கின்றன. ஏரல வளல ஆகிய ஆறும் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒலிக்கின்றன அப்படி சொல்லியிருக்காங்க. நம்ம அதை ஒலித்து கூட சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு மிகவும் பாயிண்ட் தான். இப்போ மெல்லினம்னா வண்டியும் மெல்லினம்னா வச்சுக்கலாம். இப்போ ஏரலம்னா இடையினம் ரெண்டுக்கும் இடைப்பட்டு தான் என்னது வன்மையும் இல்லாமல் மென்மை இல்லாமல் இருக்குதா ரெண்டுக்கும் இடைப்பட்டு தான் இடையினம் அப்படி சொல்கிறோம். இப்போ உயிர் மெய் பார்க்க போகிறோம். மெய் எழுத்துக்கள் 18உடன் உயிர் எழுத்துக்கள் 12ம் சேர்வதால் தோன்றும் 216 எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்களாகும். உயிர்மெய்னா என்ன? மெய் எழுத்துக்கள் 18ம் உயிர் எழுத்துக்கள் 12ம் சேர்வதால் தோன்றும் 216 எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்கள் ஆகும். இது முக்கியமான இதுதான். உயிர்மெய் எழுத்துக்கள் எப்படி வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்டர்லைன் வேணால் பண்ணிக்க வச்சுருக்கேன். நீங்கள் முக்கியமான அண்டர்லைன் நான் பண்ணி தான் வச்சுட்ருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக அதை எனக்கு இதை ரீட் பண்ணிவிட்டு நோட் பண்ணிக்கோங்க. இப்போது இக்கு கூட்டல் ஆ கா, இப்பு கூட்டல் ஏ பே, இம்மு கூட்டல் ஆ மா, இத்து கூட்டல் ஐ தை, இவ் கூட்டல் அவ் வவ். மெய்யுடன் உயிர்குறில் சேர்ந்தால் உயிர்மெய் குரில் தோன்றுகிறது. மெய்யுடன் உயிர்குறில் சேர்ந்தால் உயிர்மெய் குரில் தோன்றுகிறது. மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மெய் நெடில் தோன்றுகிறது. அவ்வளோதான். உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மெய் நெடில் தோன்றுறது. உயிர்குறில் உயிர்மெய் குரில் உயிர்குறில் தோன்றுச்சுன்னா உயிர்மெய் குரில் தோன்றுகிறது. உயிர்குறில் சேர்ந்தால் உயிர்மெய் குரில் தோன்றுகிறது. ஓகேவா? ஆகவே உயிர்மெய் எழுத்துக்களையும் உயிர்மெய் குரில் உயிர்மெய் நெடில் என இரு வகைப்படுத்தலாம். உயிர்மெய் எழுத்துக்களை வந்து எத்தனை வகைப்படுத்தலாம்னா 2 வகைப்படுத்தலாம். உயிர்மெய் குரில் உயிர்மெய் நெடில் என இரு வகைப்படுத்தலாம். ஆயுத எழுத்து பக்கமா தமிழ் மொழியில் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்றும் உள்ளது. அது ஆயுதம். அதுதான் இது 3 புள்ளி வச்சுருக்காங்க. இன்னும் ஆயுத எழுத்தாகும். ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு எவ்வளோ? அரை மாத்திரை ஆகும். மெய் எழுத்துக்கும் ஆயுத எழுத்துக்கும் சேம் கால அளவு தான் ஆகுது, அரை மாத்திரை. இங்கே வந்து ஒரு பேர் கொடுத்து அதை பிரித்து கொடுத்துருக்காங்க. கபிலருங்கிறது கேங்கிறது ஒரு உயிர்குறில் உயிர்மெய் குரில். இதுவும் உயிர்மெய் குரில். இதுவும் என்னது? உயிர்மெய் குரில். அப்போ எல்லாத்துக்கும் வந்து ஒவ்வொரு மாத்திரை வரும். இதுக்கு மட்டும் அரை மாத்திரை வரும். இது மெய் எழுத்து. அப்போ மொத்தம் 3.5 மாத்திரை. கரெக்டாக இருக்கா? அடுத்து கொஞ்சம் புக் பேக்கில் ஒரு கொஸ்டின் பார்ப்போம். உயிர் எழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல் இருக்கிறாங்க. உயிர் எழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல் கேட்டிருக்காங்க. இவங்க வந்து அது ஆங்கிறது ஒரு இது தூங்கிறது உயிர்மெய் குரில். அப்போ 2 மாத்திரை ஆகிட்டா. 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் வந்து தீன்னு சொல்லலாம். இதுவும் பூன்னு சொல்லலாம். தீ வேற பூ வேற. ஓரெழுத்து சொல்லலாம். தீனா நெருப்பு, பூனா பூக்கள் நமக்கு தெரியும். ஆயுத எழுத்து இடம்பெறும் 2.5 மாத்திரை அளவுள்ள சொல் வந்து அது. தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் தெரியும். அவையாவும் தெரியும். தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். அவையாவும் சொல், பொருள், எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. மெய் எழுத்துக்கள் 3 வகை இனங்களாக வகைப்படுத்துறது தெரியும். நமக்கு அது கொஸ்டின் தெரியும். வல்லினம், இடையினம். தமிழ் எழுத்துக்களுக்குரிய மாத்திரை அளவுகளை குறிப்பிட்டுங்க இருக்காங்க. இது நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான். இது நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து பார்த்துக்கலாம். இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு நம்ம புக் பேக்கில் கொஸ்டின் பார்த்துருக்கோம். இது குருவினா தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். இந்த படிப்போம் பயன்படுத்தணும் இருக்கா? இப்போ அது ஒன்று இருக்குது. அதுக்கு மேலே பார்ப்போம். என் பொறுப்புகள். நான் தாய்மொழியிலே பேசுவேன், தாய்மொழியிலே கல்வி கற்பேன், தமிழ் பெயர்களை சூட்டுவேன்னு சொல்லிட்டு நிற்க அதற்கு தகங்கிற மாதிரி ஒரு இதில் என் பொறுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க 6th புக்கில். இதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து தமிழில் கொடுத்துட்டு அது இங்கிலீஷில் அதுக்கு என்னென்னு கேட்கலாம், இல்லை இங்கிலீஷில் தமிழ் என்னன்னு கேட்கலாம். இப்போ வளஞ்சொலிங்கிற வார்த்தை கிளாக் வைஸ் நமக்கு தெரியும். ஆனால் தமிழில் வந்து நமக்கு தெரியுமாங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். இப்போ வளஞ்சொலினா கிளாக் வைஸ், இடஞ்சொலினா ஆன்டி கிளாக் வைஸ், இணையம் இன்டர்நெட், தேடு பொறி இன்ஜின்,
செயலி ஆப். இடஞ்சுழின்னு பார்த்தோம், ஆன்டி கிளாக் வைஸ் பார்த்தோமா. குரல் தேடல்னா வாய்ஸ் சர்ச், தொழுத்திரை, டச் ஸ்க்ரீன், மின்னஞ்சல், இமெயில். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். முக்கியமான இதெல்லாம் நம்ம நோட் பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் கண்டிப்பாக எழுதி வச்சு படிங்க. எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் சரி, டெட்டு, டிஎன்பிஎஸ்சி, வேறு எஸ்ஜிடி, தமிழ் தேர்வு எங்கெல்லாம் கண்டிப்பாக இருக்கோ, கட்டாயம் இருக்கோ, அந்த இடத்துலலாம் கண்டிப்பாக இந்த 6th புக்கில் உள்ள எல்லாமே முக்கியம்தான். நம்ம இதெல்லாம் என்ன ஈஸி தானே நம்ம நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சு இது படிங்க, கண்டிப்பாக நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, நன்றி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இயல் 2லேருந்து பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.